அம்மா எல்லாருக்கும் காலை வணக்கம். வீடியோன்னு கேட்குறாங்க. வீடியோ போடுறேன், அதையும் பேசிக்கிறேன். எல்லா நேரம் வீடியோ போட முடியாது சொல்லிக்கிறேன். அம்மா அந்த கை காட்டுறேன் பாருங்க. இந்த சீலா மீன் கடைக்குன்னு எடுத்துருக்குது. இதோட விலை 1600 ரூபா. நகர சங்கரான்னு சொல்லுவாங்க, நகரின்னு சொல்லுவாங்க. காசிமேட்டு மீனா எந்த மீனா அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது வந்து இதெல்லாம் வந்து பசியார மீன். விலையும் சொல்லிடுறேன், 250. ஏன்னா ஒரு மீன் விலையில் சொல்லிடுறேன். சில மீன்களை 250 தான். ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்டு எந்த ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்கலாம். கிழக்கனை பார்த்துக்கிறங்க. கிழக்க வந்து இந்த அளவுக்கு கிழக்கங்க பெருசு இருக்குது, சிறுசு இருக்குது, சைஸுக்கு தகுந்த மாதிரி. குதிப்பு, அடுத்தது கலவா, அடுத்தது வாழை. இந்த சைஸு 280 தான் சொன்ன மாதிரி. விலைகளை கேட்டுக்கிறங்க அப்பப்போ டவுட்டாக இருந்தால். இந்த பாருங்கள், நண்டு, ப்ளூ கிராப்பரு. இந்த நேரத்தில் வராது, வெயில் காலத்தில் தான் வரும். அது உங்களுக்கு தெரியும். இது ஒரிஜினல் கடல் எறா. இதுவும் ஒரிஜினல் எறா, கடல் எறா. இது பார்த்துக்குங்க, ஜம்போ சுட்டு திங்கிறதுக்கு எறா. இது நமக்கு தேவையில்லாதது. ஆமாம், பார்த்துக்குங்க. இந்தாருங்க மீன் இருக்குது. இது வந்து ஊர்லேருந்து வந்த மீன் தான். எதுக்கு நான் இவ்வளோ உங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்புகிறேன்? அதாவது நல்லா கேட்டுக்கிறேங்க. நான் தான் ராஜான்னு எப்பயுமே கிடையாது. நான் உங்களுக்கு நல்லதே செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களை நம்பி நான் வாழ்கிறேன். அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. டிரைவரை எவ்வளோக்கு அனுப்பி வைக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு எனக்கு நல்லது. நான் ஒரு ஆள் தான் டெலிவரி பண்ணணும். வெட்டுறதுக்கு அவனால் பெரிய மீன் வெட்ட முடியாது, சின்ன மீனாக வெட்ட முடியும். அதனால் நான் தான் பெரிய மீன் வெட்ட முடியும். நேக்கு போக்கு எனக்கு தான் தெரியும், ஆட்களை எப்படி கொடுக்கணும், எப்படி பண்ணணும்னு. அதனால் டிரைவர் விட்டு அனுப்புனா அவனும் ஏற்ற மாதிரி வெட்டி கொடுப்பான். நான் வெளியில் டெலிவரிக்கு போனாலும் கொஞ்ச நாளைக்கு தான். இன்னும் ஆட்கள் இருக்குது. நான் அகலக்கால் வைக்க மாட்டேன். தேவை எல்லாம் உங்களுக்கு தான், நல்லதுக்கு தான் செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு.